சிசி மங்கை வியூவர்ஸ், நான் உங்க ரேணு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். எஸ், இஃப் இன்கேஸ் உங்க வீட்டில் வந்து இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கு, வெட்டிங் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெண்களுக்கு இந்த இடம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இடமா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், புருஷவாக்கம்ல இருக்கக்கூடிய சென்னை டிசைனர்ஸ் அந்த ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்ன ஷாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் அ பிரைடல் பொட்டிக் ஷாப், பிரைடல் பிளவுஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட பிளவுஸ் வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க, ரெண்டாவது ரெடிமேடாகவும் இங்க நிறைய பிளவுஸ் வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ்ல வேணும் அப்படின்னா கூட இவங்க ரெடி பண்ணி தருவாங்க. உங்களுக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னாலும் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளவுஸ் பொட்டிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். டிசைன் நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது வெப்சைட்ல இருந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு இது பண்ணா நல்லா இருக்குமானு அவங்களுக்கு தெரியாமையும் அந்த மாதிரியும் வராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. உடனே நாளைக்கே வேணும், இல்லைன்னா வந்து கல்யாணம் வந்து ஒரு 1 வீக்ல இருக்கு, எனக்கு வந்து அதுக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு 1 வீக்லயே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். 1 வீக்ன்றதே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 4-5 டேஸ்லயே அவங்களுக்கு அந்த பேசிக் டிசைன்ஸை பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு, அது ஒர்க்கிங் டைமே வந்து பாத்தீங்கன்னா 10 டேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் டிசைன்ஸ் இருக்கு. பேசிக் ரேட்ல எவ்வளோ, ஐ மீன் ரொம்ப காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? பேசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000ல இருந்து 2000 ஆமா இருக்கு. நாங்க அவரேஜா பாத்தீங்கன்னா இங்கே வர முடியாது. இப்போ யூஎஸ்ல இருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா இங்கே வர முடியாது. ஸோ அவங்க இங்கே எங்கேயாவது ஆன்லைனில் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஷாப்போட அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. மெஷர்மெண்ட் நமக்கு எடுத்து அனுப்புனாங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒர்க்ஸ் இதுதான் சொன்னீங்களா, 3D எம்போஸ்டு ஜுவல் போடலாங்க. பிளவுஸ்லயே வந்து ஜுவல்ஸ் இருக்குன்னா அப்புறம் என்னங்க பண்றது? நேம் பண்ணுவோம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வேணும்னு சொன்னா அதை வச்சு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். டெம்பிள் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவோம். கேஸ் உங்களுக்கு வந்து 2000-3000க்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கு பேஸ் பண்ண ஒரு மீன் ஸ்டோன்ஸை வச்சு பிளவுஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் தான் இப்போ எதுவுமே எழுத மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படித்தேன் சார். எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸு. இங்கே வந்து நான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்தாங்க. அதில் வந்து ஒரு சில வெரைட்டி எனக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்தது. அதை இப்போ வந்து நான் அப்படியே கூச்சு வச்சிருக்கேன். ஒன்று அதை பற்றி வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபரித் என் கூட இருக்காரு. ஹாய் ஃபரித், எப்படி இருக்கீங்க? ஓகே மேம், நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ வந்து வெட்டிங் வருது, செலிப்ரேஷன் வருது, நார்மலாக வந்து கிராண்டான ஒரு பிளவுஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாலே பெண்கள்லாம் தேடி தேடி ஓடி போய் நிறைய வாங்குறாங்க. அதுவும் உங்கள் கடையில் வந்து என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஷாப்பில் வந்து மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ் தான். ஸோ முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுற ப்ளவுஸஸ் தான் நம்மளுடைய மெயின் ஒர்க்குன்னு சொல்லலாம். முதல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணணுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் கொடுக்கணும் கடையில். ஸோ 10 டேஸ் முன்னாடி 20 டேஸ் முன்னாடி அந்த மாதிரி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கடையில். நாங்களே ஃபேஸ் பண்ணோம் முன்னாடிலாம். ஸோ அதை மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours கூட நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியும் ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அது ஒன்று இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முகூர்த்தத்துக்கு ஒரு ப்ளவுசஸ் ரெடி பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு எப்படி டிசைன் பண்ணணும் உங்கள் மைண்டில் ஒரு இது இருக்கும், நம்ம மேரேஜுக்கு எப்படி போடணும்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் எங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஸோ அது எப்படி வரும், உங்கள் சாரீக்கு அது போட்டால் எப்படி மேட்ச் ஆகும், ஸோ அந்த மாதிரியும் டிசைன் பண்ணி கஸ்டமைஸும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் அது ஒரு 10 டேஸில் வேணும் அப்படின்னாலும் அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம பெண்கள், அதாவது நம்ம ஊர் பெண்ணுங்களால அவ்வளோ டக்குன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவங்க காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு பர்டிகுலராக வெட்டிங்க்கு போடுறாங்க, இல்லைனா வந்து பெருசாக வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க டிசைன்ஸில்.
ஸோ வந்து இவங்க வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிசைன் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல கண்டிப்பா வரும்போது அவங்களே டிசைனரோட வந்துருவீங்களா? டிசைன் நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது வெப்சைட்ல இருந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு இது பண்ணா நல்லா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாமையும் அந்த மாதிரியும் வராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. அவங்களுடைய பாடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு அவங்களுக்கு எது போட்டால் சூட் ஆகும் அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க எடுத்து வர சாரியை பொறுத்து ஸோ அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரியும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொல்கிற ரெண்டுமே நடக்கும். கஸ்டமர்ஸும் அவங்க ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து இதே மாதிரி நம்ம பொண்ணு யாராவது செலிபிரிட்டிஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் போடுற அந்த மாதிரியான பிளவுஸ் எல்லாம் வந்து இட் வில் டேக் மீன் ஒரு 30,000 50,000 ரேஞ்ச் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்மளோட பட்ஜெட்குள்ள அவங்க கேட்பாங்க கண்டிப்பா, உங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்படி கேட்கும்போது என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும்? ஆமாம், அது சேம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்க கஸ்டமருக்கு அவ்வளோ டீப்பாக தெரியாது. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம அது கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் இப்போ 30,000 கூட இருக்குது, நம்மளே பண்ணியிருக்கோம், 50க்கெலாம் பண்ணியிருக்கோம். அதே டிசைனை கம்மி பட்ஜெட்டில் பண்ணணும், ஒரு 20ல் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை செஞ்சு கொடுப்போம். இப்போ நிறைய பேர் வரும்போது அவங்க எனக்கு உடனே நாளைக்கே வேணும், இல்லைனா வந்து கல்யாணம் வந்து ஒரு 1 வீக்ல இருக்கு, எனக்கு வந்து அதுக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம் வந்து டியூரேஷன் நீங்க எவ்வளவு எடுத்துப்பீங்க ஒரு பர்టిక్యులர் ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ண? ஒரு பேசிக் டிசைன்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படி சொன்னா ஒரு 1 வீக்லயே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். 1 வீக்ன்றதே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 4-5 டேஸ்லயே அவங்களுக்கு அந்த பேசிக் டிசைன்ஸை பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு, அது ஒர்க்கிங் டைமே வந்து பாத்தீங்கன்னா 10 days ஆகும். ஸோ அந்த மாதிரியும் டிசைன்ஸ் இருக்கு. இந்த பல்லாக் டிசைன் சொல்லுவாங்க, இல்லை அதை மீறியான ஹெவி ப்ளவுசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி ப்ளவுசஸ்க்கு அதிகபட்சம் ஒரு 10 daysல வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஓகே. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டிசைன் எல்லாமே வந்துட்டா கூட இந்த அமௌண்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஷாப் ஐ மீன் சென்னை டிசைனர்ஸ்ல பேசிக் ரேட்ல எவ்வளோ, ஐ மீன் ரொம்ப டு தி காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? பேசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,000. ஸோ பேசிக்காக சில பேர் வந்து இந்த பொண்ணோட அம்மா அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்பலாம் ஒர்க் வேணாம், சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 2,000. 2000ல இருந்து 2,000 ஆமாம் இருக்கு. நாங்கள் அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ 50 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் பண்ணதில்லை. ஸோ 50 வரைக்கும் நம்ம ஷாப்பில் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த செமி ஸ்டிச்டு ப்ளவுஸ் அதுவும் நீங்கள் வந்து அது செல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது என்னென்ன மாதிரியான டைப்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது? பிகாஸ் வர்றவங்க வந்து பர்டிகுலராக இந்த டிசைன் எனக்கு ஐ மீன் அவங்க ஒரு டிசைன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக நிறைய வச்சுருக்கீங்க. அப்படின்னும்பொழுது என்ன மாதிரியான டிசைன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க? அவங்களுடைய சாரியை மேட்ச் பண்ணி தான் ரெஃபர் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோன்ஸு பீட்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும், எனக்கு பார்த்த உடனே அப்படியே ஜோல்ஸ் பேட்டர்னில் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஒர்க்கு, ஜெம் ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரியும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரெண்டு டைப்லேயுமே நம்மக்கிட்ட இருக்குது. சட்டில்டாகவும் கேட்பாங்க சில பேர். அந்த மாதிரி செமி ஸ்டிச்சஸில் வந்து அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்க சாரிக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொன்னேன் இல்லையா, 1 டேல வேணும், ஒரு 3 ஹவர்ஸில் வேணும்னா அந்த செமி ஸ்டிச்சில் உடனே உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அப்போயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பர். இங்கே நம்ம சென்னை டிசைனர் இந்த ஷாப் வந்து இங்கே இருக்குது, சென்னையில் வந்து இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். இஃப் இன்கேஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து இல்லை அதர் கண்ட்ரில இருந்து வந்து உங்களுக்கு டிசைனர்ஸ் வந்து ஐ மீன் உங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன், எந்த மாதிரி டிசைன் சொல்லுவீங்க? அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இங்கே வர முடியாது, இப்போ யூஎஸில் இருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா இங்கே வர முடியாது. ஸோ அவங்க இங்கே எங்கேயாவது ஆன்லைனில் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது. அது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஷாப்போட அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட வீடியோஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதை அவங்க பார்த்துட்டு அதே மாதிரி அவங்க மெஷர்மெண்ட் நமக்கு எடுத்து அனுப்புனாங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங் அவங்களுக்கு பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது எப்படிலாம் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். யூஎஸ் கஸ்டமர், யூகே, கனடா இந்த மாதிரி ஆல் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு ஓவரில் எங்கேருந்து பண்ணாலுமே அதோட ப்ரொசீஜர் வந்து இது. அவங்க கால் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸோ வந்து ஆப்வியஸ்லி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஒரு பொண்ணு தானே, ஸோ எனக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ்லாம் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டக்குன்னுலாம் எல்லா இடத்துலையும் கொடுத்துட மாட்டோம். ஸோ ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்கே வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்காங்களோ அங்கே தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு டிசைனை எடுத்து காட்டுங்களேன். இது வந்து ஒரு முகூர்த்த ப்ளவுசஸ் தான். முகூர்த்த ப்ளவுஸ். இது வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எம்போஸ்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா
ஹேங்கிங்ஸ் இது மாதிரி டாசல்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும் கையில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒர்க்ஸ் இதுதான் சொன்னீங்களா 3D எம்போஸ்டு எம்போஸ்டாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் உள்ள. ஸோ இந்த கோல்டில் பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். ஏன் ப்ளவுஸ் ஆக்சுவலாக என்னது ஜுவல் போடலாங்க, ப்ளவுஸ்லேயே வந்து ஜுவல்ஸ் இருக்குன்னா அப்புறம் என்னங்க பண்ணுறது? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ளவுஸ் பார்க்க. ஸோ அமேசிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் எப்படி ஹேண்ட்மேடாக பண்ணுவீங்களா? ஹேண்ட்மேட் தான் இது, மிஷின்லலாம் பண்ண முடியாது. ஹேண்ட்மேட் தான், பியூர் ஹேண்ட்மேட். ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணணும்னா 10 days ஆகும். சூப்பர். பயங்கர பிரைட்டாக இருக்குது. இஃப் இன்கே கொஞ்சம் டிசைன் கம்மியாக வேணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ளவுஸ் இருக்குது? இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது ஒரு பேபி ஷவருக்குள்ள டிசைன்ஸ். இது பேபி ஷவருக்கு. எஸ், கரெக்ட். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் போட்டு ஹார்ட்குள்ளே ஹார்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஹார்ட்குள்ளே ஹார்ட்டா? எஸ், ஆமாம், ஹார்ட்குள்ளே ஹார்ட், கரெக்ட். அதில் வந்து 2 ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ் 2 இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்ன தீம் ரிலேட்டடாக கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இஃப் இன்கேஸ் வந்து ப்ளவுஸில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம்லாம் வேணும் அப்படின்னா நேம் பண்ணுவோம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வேணும்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்புறமா ஏதாவது டெம்பிள் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவோம். இல்லைன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோவில் அந்த மண்டபம் டெம்பிள் அந்த மாதிரியும் அது மாதிரியும் பேக்கில் வேணும் கேட்பாங்க. இந்த ராதாகிருஷ்ணன் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே பார்க்கணும்னா நீங்கள் இன்ஸ்டா ஐடியா சென்னை டிசைன் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த மாதிரிலாம் யூனிக்கான டிசைன்ஸ்லாம் பண்ணுன்றதை நீங்கள் அதில் கூட பார்த்து. ஓகே. ஸோ சென்னை டிசைனர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேபி ஷவர்னா அது அந்த தீம்க்கு ரிலேட்டடாக கூட நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம். லைக் இப்போ பார்த்த மாதிரி வந்து ஒரு பேபியோட ஃபுட் பிரிண்ட் இருக்கா மாதிரியான ப்ளவுஸு. இன் வெட்டிங் அப்படின்னா உங்களோட நேம் வந்து ப்ளவுஸில் வர மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக தானே நடந்தது நயன்தாரா கல்யாணம். அதில் வந்து லக்ஷ்மி மோட்டிவ்ஸ் தான் வச்சுருப்பாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். லட்சுமி மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ் கூட இருக்கும் நம்ம கிட்ட. லட்சுமி மோட்டிவ் டிசைன் இருக்காங்க, பார்த்துடலாம் வாங்க. நம்ம நயன்தாரா ப்ளவுஸை க்ளோஸ்அப்பில் பார்க்கல நாங்கள். எஸ், இதே வங்கி போர்ஷனில் தான் வந்து நயன்தாரா வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் தான் இன்டர்வியூ பண்ணேன் அவங்களையும். இந்த ஒரு போர்ஷனில் வந்து இதே தான் நயன்தாரா அவங்களோட ப்ளவுஸ் டிசைனில் கூட லக்ஷ்மி மோட்டிவ்ஸ் வந்து இங்கே வங்கி வர்ற இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. வங்கி பேட்டர்ன் டைப்ல போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து என்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்களோ நம்ம நார்மல் பீப்புள் கூட அதே ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நிறைய அந்த மாதிரி தான் எடுத்து வருவாங்க ஷாப்புக்கு. ஸோ இது நல்லா ஹெவி ஒர்க்காக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ரெண்டாவது இதில் இருக்க பீட்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க? பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி தான். ஸோ அதாவது வந்து ஒரு லாங் டைப் இருக்கணும். ஒரு 3, 4, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அதோட ஃபினிஷிங் அதே இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நம்பர் 1 குவாலிட்டி தான். ப்ராடக்ட் எது நம்ம கிட்ட பெஸ்ட்டாக இருக்குமோ எல்லா மெட்டீரியல்லையுமே ஜர்தோசி ஆகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஸ்டோன் ஆகட்டும், எல்லாமே வந்து எது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஐபிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி தரோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கிட்ட வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ அதனால நம்ம குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறது இல்லை. ஸ்டிச்சிங்ல இருந்து அது ஆரி ஒர்க் பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம நம்பர் 1 குவாலிட்டி தான் செஞ்சு கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? வர்ற கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டாக கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன உங்ககிட்ட? சீக்கிரமாக வேணும். கரெக்டு. அது எல்லா பெண்களும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கொடுத்துட்டு வந்து இப்படி நகர்த்தி கொடுத்துட்டு வந்து எப்போ கிடைக்கும் அப்படிம்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ முகூர்த்த டைம் நம்ம வந்து பிரைடல் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நிறையா தெரியும் நிறையா பேர்த்துக்கு. ஸோ அதனால் வந்து பிரைடல் ப்ளவுசஸ் தான் நிறையா வரும் ஷாப்புக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவர்லாப் ஒரே நாள்லேயே வந்து 50 ப்ளவுசஸ் 70 ப்ளவுசஸ்லாம் பிரைடல் ப்ளவுசஸ்லாம் புக்கிங் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஓவர்லோட் ஆகும்போது டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 days தான். ஓகே. 2 daysலேயே பண்ணி ஒர்க் கொடுத்துருவோம். ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஷாப் டெவலப் ஆக அந்த 2 daysன்றது 1 week 10 days அந்த மாதிரியோட இதாகிடுச்சு. பட் ஆனால் வந்து இப்போ நிறைய ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரில் நிறைய அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் முதல்ல இருந்த ஸ்டாஃபை விட இப்போ நிறையா எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம். இப்போ இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கூட சில பேர் வராங்க. கல்யாணத்துக்கு 2 days முன்னாடி தான் சாரியே எடுப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் அவங்க நல்ல நாள் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்திருக்காங்க.
ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தரணும்னு சொல்லி தான் அந்த 1 week to 10 days வச்சுருக்கேன். என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 days கூட நான் கொடுத்துருவேன். அமேசிங். அந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எந்த மாதிரி? இது வந்து கிங் அண்ட் குயின். கிங் அண்ட் குயின். ஓகே. வா, செம்மையான ஒர்க்குங்க இது. சூப்பராக. இதெல்லாம் வந்து செம்ம ஒரு ஓவரால் கிரவுண்டில் இருக்கும் இதெல்லாமே. ரொம்ப ஒரு ராயலாக ரொம்ப வந்து கிராண்டாக வந்து வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, பேலஸில் வைக்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த பேலஸ் டைப்பில் வந்து இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது பயங்கரமாக. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய ஹேண்ட் ஒர்க் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ஃபில்லிங் சொல்லுவாங்க அந்த ஒர்க்குக்கு பேர். அந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆமாம். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொன்னால் நடுவில் இந்த ஒர்க் எல்லாமே எம்போஸ்டாக தெரியும். அது போடும்போது நல்லா ஃபோட்டோஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த ஒர்க் வந்து நல்லா இன்னும் ஹைலைட்டாக தெரியும். இது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? ஆமாம், இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாஸ்திலாம் இல்லை, 6000 தான். 6000 தானா? பரவாயில்ல. ஏனுங்க வெறும் 6000 தான் சொல்கிறீங்க? அவ்வளோதான். நான் கூட ஆக்சுவலாக வந்து 100, 10, 15 அப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு இல்லையா இது. ஸோ இதெல்லாம் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும்ல. அதான் டைம்னா உங்களுக்கு அந்த 1 week 10 daysக்குள்ளே கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து குயின் இருக்காங்க, இந்த பக்கம் கிங் இருக்காங்க, அந்த மாதிரி. ஆமாம், அந்த இதுதான். ஓகே, சூப்பர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கோல்டு கலரில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அழகாக இருக்குது. ஸோ அடுத்து இதுவுமே வந்து ஃபுல் ஓவரால் ஒர்க் தான். இதுவுமே இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பீட்ஸு, த்ரெட்டு, ஸ்டோனு, மார்பிள் ஸ்டோன், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். கை ஃபுல்லாகவே உங்களுக்கு வேறு வேறு ஸ்டெப்ஸாக வேறு பேட்டர்னில் இருக்கும். ஸோ வந்து கல்யாணம் ஒரே ஒரு தடவை தானே நடக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த ஒரு தடவை நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கிராண்டியராக போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன் அந்த மாதிரி. பையனுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு வேட்டி சட்டையில் முடிஞ்சிடும். வேட்டி சட்டை முடிஞ்சிடும். ஒரு கோட் ஷர்ட் குர்த்தா போட்டால் கூட குர்த்தால கூட ரொம்ப வந்து கிராண்டாக இந்த மாதிரி பூ ஊதோடு பண்ணுறாங்க அந்த மாதிரி. பசங்களாம் இப்போ அந்த ஷேர்வானிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி ஏதாவது, அதான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லையா, அவங்க லெட்டர்ஸ் போடுவீங்களான்னு கேட்டீங்க. அந்த மாதிரி ஷேர்வானிலையும் பசங்க இப்போ பண்ணுறாங்க. கோட்லேயுமே அந்த இது கேட்குறாங்க, அந்த லோகோ மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி. என் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் ஆசையை நான் வந்து இப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆனால் இது என் சைஸ்க்கு ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வரும், இங்கே வரையும் வந்துருச்சு. என்னங்க பண்ணுறது, நான் ஒரு மினியேச்சருங்க. இந்த கல்யாணம் பொண்ணு நல்லா இருக்கட்டும்ப்பா. ஓகே. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கர்சானா மெட்டீரியல் சொல்லுவாங்க. என்ன மெட்டீரியலுங்க? அந்த மெட்டீரியலுக்கு பேர் கர்சானா சொல்லுவாங்க. இந்த கர்சானா, மார்பிள் ஸ்டோனு, ஜெம் ஸ்டோனு, இந்த மாதிரி கொஞ்சம் ரிச் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கிறது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளவுஸில் பெரிய பெரிய ஜுவல்லில் வைக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த மார்பிள் ஸ்டோன் சொன்னேன் இல்லையா, இது ஜுவலில் வைக்கிறது தான். அது வந்து ஜெம் ஸ்டோன். அது இது வந்து ஃபுல்லாகவே ஜெம் ஸ்டோனில் உள்ளது. ஓகே, சூப்பர். ஸோ நான் இந்த ஹேங்கிங்கில் கூட பார்த்தேன் அந்த ஜெம் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ப்ளவுஸில் வரும். ஆமாம், ஜுவல்ஸில் வரும். அதுவே இப்போ நிறைய ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறோம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் 5000க்கும் பண்ணலாம், 10,000க்கும் பண்ணலாம். இப்போ டிசைன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து டிஃபால்ட்டாக குவாலிட்டி அண்ட் வந்து அவங்க என்ன மெட்டீரியல் என்ன ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ரேட்டும் இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2000, 3000க்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கு பேஸ் பண்ண ஒரு ஸ்டோன்ஸை வச்சு ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப வந்து க்ளோரியஸாக வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ், அதாவது இங்கே பார்த்தீங்களா பெருசாக அந்த நகைகளில் போட்டிருப்பாங்க பார்த்தியா, குண்டு குண்டு கல், அந்த மாதிரிலாம் வச்சு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணி தராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளவுஸில் பின்னாடி இந்த ஹேங்கிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேங்கிங் நான் நார்மலாக பார்த்துருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ளவுஸில் கஸ்டமைஸ்டாக அவங்களே ஹேங்கிங்க்கு வந்து ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுறோம், அந்த மாதிரியே பண்ணுறோம். ஹேங்கிங்ஸில் டிசைன்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வேணும்னு கேட்பாங்க, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் போட்டு லெட்டர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரியும் பண்ணுவோம். இந்த மாதிரி இது ஆக்சுவலாக இது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஹேங்கிங்கில் இந்த மாதிரி இது வந்து கஸ்டமைஸ்டாக வந்து பின்னாடி ஹேங்கிங் முன்னாடியெல்லாம் நார்மலாக இருந்துச்சு.
இப்போ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நார்மலாக பீட்ஸ் ஏதாவது வச்சு ஹேங்கிங் முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து நோ சாதாரணமாக நாங்கள் அசாதாரணமான விஷயத்த தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ கூட பாருங்களேன், பீடி இதுவும் யாரோ கஸ்டமரோடதுன்னு தான் நினைக்கிறேன். அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஹார்ட் ஷேப் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்குக்கு மேட்சாகவே அவங்க ஃப்ளவர்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு மேட்சாகவே அந்த எம்போஸ்டு ஃப்ளவர் அப்படிங்கிறதுனாலேயே இந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்குள்ளே ஒரு எம்போஸ்டு ஃப்ளவர் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதான்னு எனக்கு தெரியல, நேரில் பார்க்குறேன் எனக்கு தெரியுது. சென்டரில் வந்து ஒரு கோல்டன் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்லாயிருக்கு. ஸோ இது கூட கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் வெரி ஆசம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து யூகேல இருக்காங்க. யூகே கஸ்டமரோட ப்ளவுஸ். இப்போ இங்கே ஏதோ ஒரு மெடிக்கல் இதுக்காண்டி வந்திருக்காங்க இங்கே. ஸோ 2 நாள் தான் இங்கே டைம் அவங்களுக்கு, திருப்பி ரிட்டர்ன் போகிறாங்க. நேற்று ஈவினிங் தான் வந்து இந்த ப்ளவுஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க. இங்கேருந்து எடுத்து வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ளவுஸ் தான் இது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இதை வாங்க வருவாங்க. ஸோ அங்கே போய் கூட உங்களோட எம்பளத்தை பரப்புறாங்க பார்த்தீங்களா. இது வந்து அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். இவ்வளோ நாள் நம்ம கிட்ட ஆன்லைன்லேயே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க லாஸ்ட்டு ஒரு 6 months முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நான் வரேன் சென்னைக்கு உங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு. ஓகே. நேற்று வந்து இது வாங்கினாங்க. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து கூட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இங்கே மட்டும்தான் வேணும், இவர்கிட்ட மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனாலே ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கிளாத் எப்படி இருக்குது, அந்த டிசைனை எப்படி அவங்க ப்ளவுஸாக மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மெட்டீரியல்ஸ் இங்கே நிறைய இருக்குது. சார் என்னுடைய அனுமதி இல்லாத என் பிள்ளை என்னோட காட்டாமையா சார் போனாரியில் கொண்டு போட்டாங்க சார். என் பிள்ளை என்ன அனாதையா சார். அப்பா அம்மா